மதுரையில இருந்து சண்முக சுந்தரம். விடை தெரிஞ்சதுங்களா? பெற்றவர் அப்படின்னு சொல்லலைங்க. இணைப்புல வந்த ஒரு நேயர் சொன்னாரு. சரி, உங்களுக்கான முக்கியமான குறிப்பு சொல்லிடலாங்களா? இது வந்து அந்த ஆன்லைன் மோசடி குறித்து எழுதியவர்யா. இணையவழி குற்றவாளிகளை அடையாளம் காட்டியவர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆன்லைன் மோசடி குறித்து எழுதியவர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே டிஜிட்டல் கண்காணிப்பு குறித்து எழுதியவர் அப்படின்னு நம்ம போடேஸ்வரி சொல்லியிருக்காங்க. ஆர்கே ஆனந்த் எப்படி சொல்றீங்க? இவர் வந்து இனிமே இந்த புலிட்சர் விருதுல இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க புலிட்சர் விருது வாங்கும்போது அந்த ஆர்கே ஆனந்த் அப்படின்னும் அவங்க கூட இன்னொருத்தர் பணிபுரியும் ஒருத்தர் வாங்கியிருந்தாங்க. அதுதான் நீங்க சொல்ல வரீங்க. என்னங்க? நீங்க அந்த இதுலயே இருக்காரு. ஏன்னா புலிட்சர் விருது அப்படி நாம எதுவும் கன்ஃபார்ம் பண்ணுங்களா புவனேஸ்வரி? நாங்க எதுவும் கன்ஃபார்ம் பண்ணீங்க. நீங்க மறுபடியும் கூட யோசனை பண்ணா அந்த சுபர்ணா சர்மா, ஆர்கே ஆனந்த் இவங்க 2 பேருக்கும் 2026ஆம் ஆண்டுக்கான புலிட்சர் விருது கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு தகவல் வச்சு இவர் ஆர்கே ஆனந்த் அப்படின்னு சொல்றாரு. இந்த பதில் தவறா இருந்தா என்ன நடக்கும் தெரியுமாங்க உங்களுக்கு? அடுத்த நேர் சரியா இருந்தா உங்களுக்கு ஒரு பாடல் கிடைக்கும். சரியா இல்லையா நம்ம யோசனை பண்ணி சொல்லாங்களா உங்களுக்கு? சரியாதான் இருக்கு. ஆர்கே ஆனந்த் என்பது மிகவும் சரியான பதில். 2026ஆம் ஆண்டுக்கான புலிட்சர் விருது வாங்கினவங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. சரிங்களா? அந்த சுபர்ணா சர்மா, இப்ப ஆர்கே ஆனந்த் இருவரும் சேர்ந்துதான் இந்த ஒரு புத்தகம் எழுதினாங்க. இந்த இணையவழி குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த புத்தகத்திற்காக தான் அவங்களுக்கு வந்து இந்த புலிட்சர் விருது. இதுல இவர் என்ன பாத்தீங்கன்னா இந்த ஓவியம் எல்லாம் அருமையா வரைஞ்சிருக்காரு அப்படின்றதுக்காக ஓவியம் பிளஸ் இந்த விளக்க படம் இதெல்லாம் நிறைய வரைஞ்சிருக்காருன்றதுக்காக இவருக்கும் அந்த சுபர்ணா சர்மா அப்படின்றவங்க 2 பேருக்கும் சேர்ந்து 2026ஆம் ஆண்டுக்கான புலிட்சர் விருது கொடுத்திருக்காங்க. புவனேஸ்வரி சொல்லுங்க. மதுரை சோமசுந்தரம் சண்முக சுந்தரம் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கில்லில இருந்துங்களா? மதுரையில எந்த ஊர் நீங்க? சரிங்க ஐயா. கோயில் பக்கமே இருக்கீங்களா? சரி, அப்ப வந்தா உங்களை பார்க்கலாம். நம்ம மீனாட்சி அம்மா தரிசனம் பண்ணும்போது உங்களையும் தரிசனம் பண்ணிடலாம். நிச்சயமா வரும்போது உங்களுக்கு தொலைபேசி மூலமா அழைப்பு கொடுக்குறேங்க. நன்றிங்க எனக்கு வந்தமைக்கு. சரிங்க. இப்ப இந்த ஆர்கே ஆனந்த் பத்தி அந்த குறிப்பில மறுபடியும் ஒரு டைம் நீங்க நினைவுபடுத்திருங்க நம்ம நேயர்களுக்காக.